தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சனிக்கிழமையன்று செய்தியாளர்களை சந்தித்த சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன், இலங்கை மற்றும் வட தமிழகத்தை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் உதயமாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். மேலும் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் கனமழையை எதிர்பார்க்கலாம் எனவும் ரமணன் கூறினார். எந்த ஒரு நிகழ்வும் இல்லாத நிலையிலே கடந்த 24 மணி நேரத்திலே ஓரிரு இடங்கள் மட்டும் மழை பெய்துள்ளது. மிக அதிகமான மழை 4 சென்டிமீட்டர் கழுகுமலையில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக வால்பாறையில் 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இலங்கை மற்றும் தமிழகத்தை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உதயமாகியுள்ளது. இந்த தாழ்வு நிலை காரணமாக வரும் 24 மணி நேரத்திலே கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களில் இரு இடங்களிலும் மழை எதிர்பார்க்கலாம். கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதியில் மழை வருவதற்கான வாய்ப்புண்டு. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக கழுகுமலையில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக ரமணன் தெரிவித்தார்.